வாங்க மல்லி சமையலில் இன்றைக்கி சிக்கன் பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக செய்யலாம் எங்கள் வீட்டு ஸ்டைலில். இப்போ அது குக்கரில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ 2 வெங்காயம் நான் வெட்டி வச்சுருக்கேன். அந்த 2 வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம். நம்ம இப்போது இந்த வீட்டிலையே குக்கரில் தம் போட்டு செய்ய போகிறோம். நான் அடிக்கடி இந்த மாதிரி தான் செய்வேன். பாருங்கள், வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா கலர் மாறணும். வெங்காயம் கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போது நம்ம புதினா சேர்த்துக்கலாம். புதினாவையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம மிளகாத்தூள் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு நல்லா அதையும் நம்ம வதக்கிக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். நல்லா சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சிக்கனை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா நம்ம அந்த மிளகாத்தூளோடு நல்லா பிரட்டி விட்டுக்கலாம். பாருங்க, நல்லா பிரட்டிக்கலாம். அந்த பச்சை வாசம் எல்லாம் நல்லா போகிற அளவுக்கு நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லா பிரியாணிக்கு நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா நம்ம பிரட்டிக்கலாம். இப்போது நான் 2 தக்காளி வெட்டி வச்சுருந்தேன். அந்த 2 தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் நல்லா நம்ம கிளறிக்கலாம். இந்த தக்காளி இந்த சிக்கன் எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் தண்ணி விடும். நல்லா அது நல்லா ஒன்று போல் மெல்ட் ஆகும். இப்போது 2 பச்சை மிளகா 2 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் மல்லித்தழை, அதையும் சேர்த்து நல்லா நம்ம கிளறிக்கலாம். கொஞ்சம் தயிர். இப்போ இதிலையே நம்ம எல்லாம் பிரட்டும் போதே முக்கால்வாசி சிக்கன் வெந்துடும். இந்த எல்லா மசாலாலாம் சேர்த்து பிரட்டுறப்போ இது பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலா. இது வீட்டிலே நான் ரெடி பண்ணது. இந்த மசாலா போடும்போது பிரியாணி கலராக வரும். நல்ல மணம் இந்த மசாலா. இது போட்டவுடனே அவ்வளோ ஒரு ஸ்மெல்லு, பிரியாணி ஸ்மெல்லு. பாருங்கள், எல்லாம் தண்ணி விட்டுருச்சு பாருங்கள். இப்போது நான் 1 உலக்கு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு 2.5 உலக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். இதான் நான் கரெக்டாக அளவு. இப்போது இதில் உப்பு காரம் நம்ம செக் பண்ணிக்கலாம். எல்லாம் கரெக்டாக இருக்குது. பாருங்கள், ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ அரிசி சேர்த்துக்கலாம். நான் அரிசி சீரக சம்பா அரிசியும் நம்ம சாப்பாட்டுக்கு நார்மலாக போடுவோம் இல்லையா, அந்த அரிசி 2 கலந்து ஊற வச்சுருந்தேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன். பாருங்கள், தம்முக்காக இங்கே கங்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போது நம்ம பிரியாணியை அடிக்கடி கிண்டி கொடுத்துக்கலாம். இது ஒரு 3/4 பதத்துக்கு வரணும். இப்போ 2 ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம். நெய் சேர்த்து நல்லா கிண்டிக்கலாம். பாருங்கள், இது ஒரு 3/4 பதத்துக்கு வரணும். தண்ணி கொஞ்சம் வற்றி வரணும். தண்ணி கொஞ்சம் இருக்குது. இது நல்லா தேக்ஸா வச்சு கிண்டும்போது நல்லாயிருக்கும். ஒரு தேக்ஸா வாங்கி கிண்டணும். பாருங்கள், 3/4 பதத்துக்கு வந்துருச்சு. இப்போது இதை தம் போட்டுக்கலாம். ஒரு இலையை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு இலையை நல்லா கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நான் ரெடி பண்ண கங்கை எடுத்துகிட்டு வந்துடுறேன். பாருங்கள், சில்வர் தட்டில் தான் இருக்குது. சில்வர் தட்டில் வச்சு போட போகிறேன். நான் வீட்டில் அந்த மாதிரி அடிக்கடி போடுவேன் நான். எனக்கு இந்த தட்டில் போட்டு அந்த தட்டே அங்கங்கே கருப்பாக இருக்கும். பாருங்கள்,
இந்த குக்கருக்கு நல்லா ஏற்ற முடியாது, இது அமைஞ்சிருச்சு. அதனால் இதில் தான் நான் தம் போடுவேன். இப்போ இதெல்லாமே நம்ம ஒன்று போல் சரி பண்ணி விட்டுக்கலாம். இப்போது நம்ம பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், இலை அப்படியே சுருங்கி போச்சு. இலை சூப்பராக பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இவ்வளோ அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இது சூடாக இருக்கும்போது இப்படி இருக்குது. ஆறுனா இன்னும் நல்லா உதிரி ஆயிரும். பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. சிக்கன் வெந்திருக்கான்னு பார்ப்போமா? அங்கே பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. நம்ம வதக்கினதுலேயே நம்ம சிக்கன் வெந்துடும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.